ஒரு அழகிய கிராமம். அக்கிராமத்தில் மக்கள் தனது அன்றாட வேலைகளை முடித்த வண்ணம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அங்கே ஓர் அழகிய கோவில் உள்ளது. அக்கோவில் வாயிலில் அழகிய பெருமதி மிக்க வெள்ளி மணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தது. அன்றொரு நாள் அக்கிராமத்திலுள்ள வறிய சிறுவன் ஏழ்மையின் பசியின் காரணமாக அக்கோவில் வாயில் உள்ள ஒரு மணியை திருடிக்கொண்டு காட்டை நோக்கி வேகமாக ஓடினான். இவ்வாறு சிறுவனின் செயலால் கிராம மக்கள் வருத்தமடைந்தனர். மணியை தேடி காட்டிற்குள் சென்றனர். ஆனால் மணி எங்குள்ளது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஊருக்கு திரும்பினர். ஆனால் அன்று இரவு துரதிர்ஷ்டவசமாக அச்சிறுவனை காட்டில் பசியால் வாடிக்கொண்டிருந்த புலி அவனை கொன்று தின்றுவிட்டது. மறுநாளிரவு அந்த மணி அடிக்கும் சத்தம் கேட்பது போல் பல பக்கங்களிலும் மணியோசை கேட்பது போலும் பயந்து வீதியில் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் உண்மையில் என்னதான் நடக்கிறது என்பதை கண்டறிய காட்டிற்குள் புறப்பட்டார். சிறிது நேரத்தின் பின் மணியோசையும் கேட்டது. அவர் தைரியமாக மணியோசை கேட்ட திசையை நோக்கி சென்றார். அங்கு ஒரு குரங்கு கூட்டம் மணியை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. குரங்குதான் மணியை அடித்து ஓசையை எழுப்புகிறது. மரத்துக்கு மரம் தாவுவதால் மணி ஓசையும் வெவ்வேறு திசைகளிலிருந்து கேட்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். குரங்கு கூட்டம் ஒன்றாக இருந்தால் அவரால் மணியை எடுக்க முடியவில்லை. பிறகு ஒரு குரங்கு தனியாக அம்மணியை கொண்டு சென்று மேலே விளையாடி கொண்டிருந்தது. அதை எவ்வாறாவது எடுக்க வேண்டும் என்று அவர் கைகளில் உள்ள விதைகளையும் பழங்களையும் கீழே போட்டார். ஆனால் அக்குரங்கு மணியை மேலே வைத்துவிட்டு கீழே இறங்கி பிறக்க வந்தது அந்த பழங்களையும் விதைகளையும். உடனே அவர் மேலே ஏறி மணி எடுத்துக்கொண்டு ஊரை நோக்கி புறப்பட்டார். நடந்தவற்றை சொன்னவுடன் மக்கள் சந்தோஷமாக மணியை தனது கோவிலில் வைத்து அலங்கரித்து பார்த்தனர்.